இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகள். புனித ஹஜ் பயணங்களை மேற்கொண்ட இந்தியாவைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 75 வயதான அப்துல் வாஹித், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லால்பேட்டையைச் சேர்ந்த 64 வயதான அப்துல் ரஹீம் இக்பால், மயிலாடுதுறை மாவட்டத்தினைச் சேர்ந்த 54 வயதான திருமதி ஃபரீதா பேகம் ஆகியோர் இயற்கை எய்தியிருக்கின்றனர். இதற்கு முன்னதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 நபர்கள், தற்பொழுது 3 நபர்கள் என்று 7 நபர்கள் இதுவரை புனித ஹஜ் பயணம் மேற்கொண்ட நேரத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் இருப்பவர்களுக்கு மட்டும் ஹவாலா மாற்றக்கூடிய ஆட்கள் தேவை. டெலிவரி பாய் தொடர்புகளுக்கு 96 65 61 37 67 82. சமையல் வேலை தெரிந்த ஆட்கள் தேவை. ரியாத் எக்ஸிட் 5 6. 5க்கும் 6க்கும் இடையில் விருப்பம் உள்ளவர்கள் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். தேவை என்றால் ஹவாலா மாற்றிக்கொள்ளப்படும். தொடர்பிலக்கம் 05 51 38 14 28. தமாம் நகரில் 2 அல்லது 3 மாதத்துக்கு பணிபுரிய ஹவுஸ் டிரைவர்கள் தேவை. தொடர்பிலக்கம் 05 78 18 52 40. தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 81 ரூபாவும், இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாவும் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டு. ஜூலை 1 தொடக்கம் வீட்டு வேலை செய்பவர்களில் முறையில் மாற்றம். முசன் தளம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை ஒன்றை பார்ப்போம். டிஜிட்டல் முறையில் மாற்ற முசன் அறிவித்துள்ளனர் சம்பளத்தை. ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் புதிதாக பணியமர்த்தப்பட்டிருக்கும் வீட்டு பணியாளர்களுக்கு டிஜிட்டல் முறையில் ஊதியம் வழங்கப்படும் என்று முசன் தளம் வீட்டு பணியாளர்கள் சேவை தளம் அறிவித்திருக்கிறது. மனித வளங்கள் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் ஆட்சேர்ப்பை மேம்படுத்தல், தகராறுகளை தீர்ப்பது தொடர்பாக முன்வைத்திருக்கும் விசேட தகவல்களின் அடிப்படையில் பயனாளிகள் உரிமைகள் உத்தரவாதப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு முசன் கட்டணமில்ல இலக்கம் 92 00 02 866 என்ற எண்ணில் நீங்கள் அழைக்கலாம். புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு இலங்கை தூதரகம் மூடப்பட்டிருந்தது. ஆகவே குறிப்பாக அவசர தேவைகள் மாத்திரம் இந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டு வந்தது. மீண்டும் இலங்கை தூதரகம் 23ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் மீண்டும் இலங்கை தூதரகம் தமது கடமைகளை ஆரம்பிக்கிறது. தகவல் இலங்கை தூதரகம் ரியாத். சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவராக தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டு பல்வேறு சமூக நலப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார் சவுதி அரேபியாவுக்கான புதிய இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் அவர்கள். ரியாத்தில் இலங்கை சமூக உறுப்பினர்களுடன் விசேட சந்திப்பொன்றை நடத்தியிருக்கின்றார். சவுதி அரேபியா ராஷ்டிரியத்துக்கான இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் அவர்கள் இலங்கை சமூக கலாச்சார மன்றத்தின் உறுப்பினர்களுடன் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கிறது. சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை சமூகத்தின் ஈடுபாட்டுடன் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் வழிமுறைகள் தொடர்பாக இந்த விசேட சந்திப்பின் நோக்கமாக அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு தூதுவர் அமீர் அஜ்வத் அவர்கள் சவுதி அரேபியாவில் இலங்கை சமூகம் ஆற்றிய முக்கிய பங்கை நினைவு கூர்ந்திருக்கிறார். 2 நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளில் இலங்கை சமூகம் ஒரு முக்கிய அங்கம் என்பதை வலியுறுத்தி இருப்பதுடன் சவுதி அரேபியாவின் தொலைநோக்கு 2030ற்கு ஆதரவளிப்பதற்கு பங்காளியாக இருப்பதற்கும் இலங்கைக்கும் தமது செயலாக்க பங்களிப்பை வழங்குமாறு ராஷ்டிரியத்தில் இருக்கும் இலங்கை சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் இலங்கை ஹஜ் தூதுக்குழு 2024 ஹஜ் நிறைவு விழாவில் பங்கேற்போம். சவுதி அரேபியா ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த 2024 ஹஜ் நிறைவு விழாவில் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் அவர்களும் இலங்கை ஹஜ் கமிட்டியின் தலைவர் இப்ராஹிம் சாஹிப் அன்சார் அவர்களும் ஹஜ் கமிட்டியின் உறுப்பினர்களான இபாஸ் நபுகான் நிஃப்ராஸ் நசீர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்காவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 2024ஆம் ஆண்டு ஹஜ் வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டாடும் வகையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. ஹஜ் யாத்திரைகளுக்கான சிறப்பான சேவைகள் வழங்கிய தனிநபர்கள், நிறுவனங்கள் லைஃப் டைம் விருதுகள் வழங்கப்பட்டன.
இந்த விழாவில் 2025 ஹஜ் சீசனுக்காக பூர்வாங்க ஏற்பாடுகள், கால அட்டவணைகள் ஹஜ் உம்ரா அமைச்சர் தஃபாப் அல் ரஃபியா அறிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் அவர்கள் 2 புனித தலங்களின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் அப்துல் அசீஸ் மற்றும் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் பிரதமருமான முகமது பின் சல்மான் ஆகியோருக்கு ஹஜ் யாத்திரிகளுக்கும் சிறந்த சேவைகள் வழங்கியமைக்காக இலங்கை சார்பில் நன்றிகளையும் தெரிவித்திருந்தார். இலங்கை ஆண்டுதோறும் 3500 ஹஜ் யாத்திரைகளை ஹஜ் கடமைகள் நிறைவேற்ற அனுப்புகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஹஜ் பயணங்களை மேற்கொள்வோர் ஹஜ் யாத்திரையில் தொடரும் உயிரிழப்புகள். சவுதி அரேபியாவில் உயிரிழந்தால் உடலை என்ன செய்வார்கள்? இந்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை கடந்த 20ஆம் திகதியுடன் ஒப்பிடும்போது 1000ஐ கடந்துவிட்டதாக அறிய முடிகின்றது. அவர்களில் 98 நபர்கள் இந்தியர்கள். ஒரு வாரத்தின் முதல் 90 நபர்களாக இருந்தது. இப்போது 8 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர், இது தவிர எகிப்தைச் சேர்ந்த 658 பேரும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான பயணிகளும் உயிரிழந்திருக்கின்றார்கள். பாகிஸ்தான், மலேசியா, யோர்தான், ஈரான், செனகல், துனிசியா, சூடான், இலங்கை அரசுகளும் ஹஜ் யாத்திரைக்கு சென்ற தங்கள் குடிமக்கள் சிலர் உயிரிழந்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். இந்த ஆண்டில் சுமார் 18 லட்சம் மக்கள் ஹஜ் யாத்திரையை பங்கேற்றிருக்கின்றனர். கடந்த ஆண்டு ஹஜ் யாத்திரை சென்ற இந்தியர்களில் 187 பேர் உயிரிழந்தனர். ஒவ்வொரு வருடமும் ஹஜ் யாத்திரையின் போது ஏற்படும் உயிரிழப்புகளும் அதிக வெப்பம், கூட்ட நெரிசல், வயதான யாத்திரைகளுக்கு ஏற்படும் உடல்நலக் குறைபாடுகள் பல பிரதான காரணம் என்று சொல்லப்படுகின்றது. ஹஜ் பயணம் செல்லும் யாத்திரைகள் அங்கு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள்? ஹஜ் செய்யும் போது ஒருவர் உயிரிழந்தால் என்ன நடக்கும்? இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ் பயணம் சென்றவர்கள் கூறுவது என்ன? இஸ்லாத்தில் 5 முக்கிய கோட்பாடுகளில் ஒன்று ஹஜ்ஜாக கருதப்படுகின்றது. பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் திறன் கொண்ட ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த யாத்திரை மேற்கொள்வது கடமை அல்லது கட்டாயம். இந்த காரணத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலுமிருந்து இஸ்லாத்தை பின்பற்றும் லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதாக சவுதி அரேபியா மெக்கா கூறுகின்றது. ஹஜ் என்பது அரபு நாட்காட்டியின் இறுதி மாதமான சில்ஹஜ்ஜிக்கு வழங்கப்படும் பெயர். அந்த மாதத்தில் 8 முதல் 12ஆம் திகதி வரை ஹஜ்ஜின் முதன்மையான சடங்குகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஹஜ் புனித யாத்திரை நிறைவேற்ற முஸ்லிம்கள் சில சடங்குகளை கடைப்பிடிக்க வேண்டும். ஹஜ்ஜிக்காக குறிப்பிட்ட ஆடைகள் அணிவதும், சஃபா மர்வா மலைகளுக்கு இடையே நடப்பது, கபாபை சுற்றி வருவது, அரபா சபவெளியில் தங்குவது, சாத்தான் மீது கல்லை எறிவது, பலி கொடுப்பது, மொட்டையடிப்பது மற்றும் மிக்காவை சுற்றி வருவது ஆகியவை அடங்கும். சாத்தான் மீது கல்லறியின் நிகழ்விற்காக முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு பயணம் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். இதில் 50 தொடக்கம் 52 செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும். லட்சக்கணக்கானோர் நடந்து சென்றோம். அந்த அதீத வெப்பத்தில் பலரும் கண்முன்னே சுருண்டு விழுகின்றனர். என்னால் இந்த காட்சியை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது என்கின்றார் தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ் பயணத்துக்கு சென்ற பர்வீன் அவர்கள். ஹஜ்ஜின் மிக முக்கிய சடங்குகளில் ஒன்றோ சாத்தான் மீது கற்களை எறிவது. முஸ்தலிஃபாவிலிருந்து வரும் யாத்திரைகள் மினாவுக்கு 7 கூழாங்கற்களை அல்லது சிறிய கற்களை கொண்டு வருபவர்கள் அங்கு சாத்தானின் பெயரில் படா யமரத் எனப்படும் அடையாள சுவர் கட்டப்பட்டுள்ளது. யாத்திரைகள் தாங்கள் கொண்டு வந்த 7 கற்களை அந்த சுவரில் வீசுவார்கள். இதற்கு யாத்திரைகள் முஸ்தலிஃபாவிலிருந்து மினா வரை நடந்தோ அல்லது வாகனத்திலோ செல்வார்கள். இந்த பகுதியில் அதீத வெப்ப அலை இறக்கம் எங்களுக்கு தெரியும். எனவே முடிந்தளவு தண்ணீரையும் பழங்களையும் வைத்திருப்போம். ஆனால் முஸ்தலிஃபா மினா இடையில் பயணத்தில் நிழலும் ஒதுங்கக்கூட இடமும் இல்லை. முறையான கழிப்பற வசதிகள் இல்லை. சரியாக ஏதேனும் வாகனத்தில் செல்வோம் என்றால் அதற்கு சவுதி அரேபிய அரசு எந்த ஏற்பாடும் செய்யவில்லை என்ற முறைப்பாடும் இருக்கின்றது. ஹஜ்ஜின் போது உயிரிழந்த புனித நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டால் அதை ஒரு பாக்கியமாக பல முஸ்லிம்கள் கருதுகின்றனர். ஹஜ் செய்யும்போது ஒரு யாத்திரர் இறந்தால் அவரது மரணம் ஹஜ் மிஷனுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. இறந்தவரின் அடையாளத்தை உறுதிப்படுத்தி மணிக்கட்டு பேண்டுகளது கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கும் அடையாள அட்டைகள் அதிகாரிகள் பயன்படுத்துகின்றனர். பின்னர் அதிகாரிகள் மருத்துவரின் சான்றிதழை பெறுகின்றார்கள். அதன் அடிப்படையில் சவுதி அரேபிய அரசு இறப்புச் சான்றிதழை வழங்குகின்றது. மக்காவில் இருக்கும் மஸ்ஜிதுல் ஹராம், மதீனாவில் இருக்கும் நபி மசூதி போன்ற முக்கிய மசூதிகளில் இறுதிச் சடங்குகள் நடக்கும். உடலை கழுவி துணிகள் போர்த்தி சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஃப்ரீசரில் வைக்கின்றார்கள். இறுதிச் சடங்குக்கான அனைத்து செலவுகளையும் சவுதி அரேபியா ஏற்றுக்கொள்கின்றது.
அடக்கம் செய்யும் முறை என்பது எளிமையானது. அடையாளக் குறியீடுகள் இல்லாமல் சில நேரங்களில் ஒரே இடத்தில் பல உடல்கள் அடக்கம் செய்யப்படும். யாரெல்லாம் புதைக்கப்பட்டார்கள் என்பது குறித்த விவரங்கள் அரச பதிவேட்டில் இருக்கும். எனவே குடும்பங்கள் விரும்பினால் அடக்க ஸ்தலங்களை பார்வையிடலாம். பல்வேறு குழுக்கள் ரெட் கிராஸ் சொசைட்டியினர் உதவியுடன் நடத்தப்படும் இறுதிச் சடங்குகளால் கண்ணியமான மரியாதைக்குரிய முறையில் ஒருவர் அடக்கம் செய்யப்படுவதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என்றும் சவுதி அரேபிய அரசு சொல்லி நிற்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.